ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஷேர்சாட் ஆப் பற்றின ஒரு முழு ரிவ்யூ, மேலும் அந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம், அதை பற்றின முழு தகவலை பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா ஷேர்சாட் பற்றின நிறைய வீடியோஸை நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறோம். ஷேர்சாட்டில் என்னடா அப்படி இருக்குது, தொடர்ந்து அப்லோட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த சீரிஸை தொடர்ந்து பாருங்கள். ஷேர்சாட் சீரிஸை இதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய அப்டேட் இருக்குது, காத்துருங்க, நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷேர்சாட் ஆப் எப்படி பயன்படுத்துறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர்சாட்டில் இருக்கிற அந்த ஹிடன் ஆஃபர்ஸ், அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோடனே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டனை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மேலே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஷேர்சாட் ஆப் பற்றின முழு ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஷேர்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இது போல ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட் லாங்குவேஜ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். அதனால் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவோட ஒரு ஆப்புங்கிறதால நம்ம பெருமிதம் கொள்ளலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட லாங்குவேஜான தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் நம்பராக இருக்கிறது கொஞ்சம் அவசியமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். மேலும் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரெஃபரல் கோடு உள்ளிடவும் அது போல் ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய ரெஃபரல் கோடை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் லைம் ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை என்டர் பண்ணிட்டு சமர்ப்பிக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டிற்கு செல்லுங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ப்ராசஸும் நடக்கும். அதை என்டர் பண்ணிட்டு கரெக்டாக உள்ள என்டர் ஆகிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு இது போல் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். இந்த ஆப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு ஆப் தான். நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப் யூஸ் பண்ணிருக்கோம், வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பாக. அதே போல் தான் இவங்களும் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக, சோஷியல் பிளாட்ஃபார்மாக இருந்துட்டு வருது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வேறு என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது, மேலும் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றின எல்லா தகவலையும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங், புதியது, வீடியோ, செய்தி, அது போல் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ், இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே கிடச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுற உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தினம் புத்தம் புதிதாக நீங்கள் அலங்கரிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே முகப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது ஹோம் பேஜ், அதில் தான் நம்ம இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸை இது போல் கொடுத்துருக்காங்க. காதலர் தினம், ஷேர்சாட் கேம் வீடியோஸ், சினிமா, டிவி சீரியல்கள், இது போல் எல்லாமே இருக்குது. மேலும் டிவி சீரியல் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் டிவி சீரியல் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிவி சீரியல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியாது, டிவியில் ஒரு இடம் தான் போடுவாங்க லைவ் ஷோ. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை தனியாக பார்க்கணும்னா அந்தந்த டிவி சேனலுக்கான ஆப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஆனால் இதில் இருக்கிற நிறைய ஜாம்பவான்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவி சீரியல் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி இதில் போட்டுறாங்க. அப்போ நீங்கள் கண்டினியூஸாக டிவி சீரியல் வாட்ச் பண்ணுறவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிவி சீரியல்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நகைச்சுவை அது போல் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் வேணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளே என்ட்ராகி நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 100% ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப் தான். நீங்கள் இந்த ஆப்பை 100% ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பில் நீங்கள் இருக்கும்போது நேரம் போகிறதும் தெரியாது, கண்டிப்பாக போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு 5 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணி இதில் போஸ்ட் போடலாம். மேலும் கேமராங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வீடியோஸ் டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி போடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட், உங்கள் மொபைலில் இருக்கிற கேலரியில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்து கருத்து கணிப்பு, ஓட்டிங்ஸ் கேட்குறது இருக்குங்களா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இப்போ சேனல் வச்சிருக்கேன். இந்த ஷேர்சாட்டில் என்னோட சேனல் வீடியோஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு நான் கேட்கலாம் மக்கள்கிட்ட. அதுக்காக தான் இந்த கருத்து கணிப்பு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அடுத்து மோஷன் வீடியோ ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்களா, இந்த இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் டேரெக்டாக நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. உங்ககிட்ட ஒரு 10 ஃபோட்டோஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அதை இந்த மோஷன் வீடியோவில் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு சாங் ஆட் பண்ணி பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு வீடியோவாக கிடச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு வீடியோ பேத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணாமல் இந்த ஆப்லேயே வீடியோ மேக் பண்ணுறாங்கன்னா இது போல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கலாம். மெசேஜுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா தெரிந்தவர் தெரியாதவர் அது போல் 2 டேப் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த ஷேர் சாட் ஆப்பில் இருக்காங்களோ அவங்கள பற்றின டீட்டெயிலாம் காட்டும். அதுக்கடுத்து இங்கே மேலே தெரியாத ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா அது இந்த டேப்புக்குள்ளே இருக்கும். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷேக் செய்யுங்க, ஷார்ட் செய்யுங்க, அது போல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இது போல் ஒரு சாட் ரூம் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருங்கிற மாதிரி அவங்களுக்கு ப்ரொஃபைல் வெளிப்படுத்தாமையே நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது போல் உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க கூட இதில் ஈஸியாக சாட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்சவங்களோட சேட் பண்ணுறத விட தெரியாத யாரோ ஒருத்தவங்க கூட சேட் பண்ணி ஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதனால் போகும். சேட் பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து வேறு இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளுடைய ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஷோ பண்ணியிருப்பாங்க. மேலும் இதில் நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும்னா ப்ரொஃபைலை திருத்த இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்ணலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன போஸ்ட்லாம் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன லைக் வருது, அதை பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸ் வீடியோஸ்லாம் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஷேர் சாட் ஆப்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றின டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த ஷேர் சாட்டில் பார்த்தீங்கன்னா இது போல் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிற இந்த லாங்குவேஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலும் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஆப் பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் நம்மளுடைய தமிழாளினால் அப்படிங்கிற ஐடியும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது ஷேர் சாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க தமிழாளினால்னு. இது போல் நீங்கள் சர்ச் பாக்ஸில் தமிழாளினால் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது என்னோட ஐடி வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்களும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் இந்த ஷேர் சாட் ஆப் வாயிலாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தா இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் தெரியாத அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை கேட்கலாம், அங்கேயும் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.